டிசீஸ் அண்ட் சிக்னஸ் எல்லாத்தையும் தொடச்சிட்டு தான் அப்புறம் பேச ஆரம்பிப்பார். நீ என்ன சொல்ற, அதோட அந்த உடைஞ்ச காலோட உட்காந்து பேசணும்னு பார்க்குற. அவர் சொல்றார், முதல் சேரை ஒழுங்கா போடு. இல்லை ஆண்டவரே, அந்த இரண்டாம் வானம்லாம் இருக்கட்டும். முதல் கண்ணு ஒரு மாதிரி பார்க்குது, முதல் சரீரம் எப்படி ஏன் இப்படி உட்காந்துருக்குற? இல்லை அது இருக்கட்டும் ஆண்டவரே, அந்த லேவியர் ராகம் வெளிப்படுத்தல் இல்லை அதெல்லாம் இருக்கட்டும். முதல் நேராக உட்காருன்ற, நேராக உட்காரு. இல்லை அது இருக்கட்டும், அழிஞ்சு போகிற சரீரம். அது இல்லாட்டி இப்போ நீ என்கிட்ட பேசவே முடியாது. செத்ததுக்கு அப்புறம் கூட எது ரொம்ப முக்கியம் சொல்லுங்க? பாடி தான் முக்கியங்க. ஏன் நீங்கள் நரத்துக்கு போகக்கூடாதுன்னு பயப்படுறீங்க? அங்கே போனால் சுடும். அப்பவும் பாடி தான் முக்கியம். பைபிள் சொல்லுது, சரீரத்தையும் ஆத்மாவையும் என்ன செய்வாராம்? நரகத்தில் அழிக்க வல்லவர். துன்பு அப்படின்னா மனுஷன் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறதும் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறதும் அங்கேயும் பாடி தான் மேட்ரு. அப்ப நீ ரட்சிக்கப்பட வேண்டியது முக்கியமான விஷயம் எதுக்கு தெரியுமா? உன் பாடிக்கு தான். ஆவி பாடிக்கு, ஆத்மா பாடிக்கு. உன் ஆத்மா இருக்கு பத்தியா, அதுவும் பாடிக்கு தான். ஏனென்றால் சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன். கைதட்டி. இந்த பாடி முக்கியம் இல்லைன்னா சரீரத்தை பற்றிய நூற்றுக்கணக்கான வசனங்களை எதற்காக பைபிள்ல கர்த்தர் பேசணும்? உன் வாயை நன்மையினால் திருப்தியாக்கி உன் வயதை கழுகுக்கு சமானமாய் வால வயதாய் மாற்றுவேன். அவன் மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன் என்று சொல்வான். அப்பொழுது அவன் சரீரம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்க